Hi, this is Manindra பேசும் சுனில். சைலன்ட் ஸ்ட்ரகிள்ஸ் ஆஃப் ஜென் இசட். இது ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில ஜென் இசட் வந்து அதிகமான பிரச்சனையில இருக்காங்க. குறிப்பா வந்துட்டு ஆங்சைட்டினால. ஆய்வுகளின்படி உலகத்த எடுத்து பார்த்தீங்கன்னா, 5 யூத்ல ஒருத்தருக்காவது ஆங்சைட்டி இருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, ஜென் இசட் சைக்காலஜிக்கல் வெல் பீயிங் ரொம்ப புவரா இருக்குன்னு ஆய்வுகள் சொல்கின்றன. இதுல ஒரு 5 பாயிண்ட்ஸ் இருக்கு. அத சுருக்கமா சொல்றேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் ஓவர்லோட் அண்ட் சோசியல் கம்பேரிசன். டிஜிட்டல் ஓவர்லோட்னா உங்களுக்கு கண்டிப்பாவே தெரியும். ஃபுல்லா வந்துட்டு சோசியல் மீடியால இருக்கிறது, சோசியல் மீடியாலயே தன்னுடைய வாழ்க்கைய போக்குறது. சோசியல் கம்பேரிசன் சொல்லும்போது எப்போதுமே வந்துட்டு ஒரு ஒப்பிடுதல் வந்துட்டு இன்னைக்கு அதிகமான டீனேஜர்ஸ்ட்ட இருந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சவாலான்னு சொல்லவா? இல்ல என்னன்னு சொல்ல தெரியல. ஆனா வந்துட்டு ஒரு கம்பேரிசன் இருந்துகிட்டே இருக்குது. 2வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, பிரஷர் டூ சக்சீட் இன் லைஃப். ரொம்ப ஃபிட்டா இருக்கணும். இப்போ ஒரு தேர்வு எழுதியாச்சு, அடுத்த தேர்வு. ஒரு சப்ஜெக்ட் முடிச்சா அடுத்தது. ஒரு ஸ்டாப்பே கிடையாது. அடுத்தடுத்து ஒரு வேலைக்காக ஒரு ஒரு பையனோ, ஒரு பொண்ணோ வந்துட்டு ரொம்ப மெனக்கெட்டு, ரொம்ப போராடி ஒரு இடத்துல வர வேண்டியதா இருக்குது. ரொம்ப ஈஸியும் கிடையாது. ரொம்ப மன உளைச்சலுக்கும் மக்கள் ஆளாகுறாங்க. எல்லாருமே இருக்காங்களா அப்படின்னு நான் சொல்லல. எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க முடியாதுல்ல. அததான் இங்க பின் பாயிண்ட் பண்றேன். இது கூடுதலா என்னன்னு சொன்னா, ஹை எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் சக்சீட் இன் லைஃப் தான் ரொம்ப அதிகமாவே இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். 3 பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ரப்டட் ஸ்லீப் அண்ட் எப்போதுமே வந்துட்டு ஸ்ட்ரெஸ்லயே இருக்காங்க. இது வந்து படிப்பா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், ஃபியூச்சரா இருக்கட்டும், இத நெனச்சு வந்துட்டு ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. ஒழுங்கா தூங்க மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அதிக பேர் இன்னைக்கு வந்துட்டு 2 மணி, 3 மணி வரைக்கும் Insta, YouTube, Facebook, WhatsApp ஏதேதோ ஆப் எல்லாம் யூஸ் பண்ணி இன்னைக்கு வந்துட்டு தூக்கமின்மைய வந்துட்டு இழந்துட்டாங்க. அதனால அதிக ஸ்ட்ரெஸ்ல இருக்கக்கூடிய டீனேஜர்ஸும் இன்னைக்கு அதிகமா வளர்ந்துகிட்டு இருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். 4த் பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. ஐடென்டிட்டி டெவலப்மென்ட் ஆர் மார்ஜினலைஸ்ட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாருமே இருக்கக்கூடிய பிரச்சனை தான். எல்லாருமே ஒரு டீனேஜர் இதுல வந்துட்டு வரும்போது அந்த பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். ஆனா இங்க வந்துட்டு இன்னும் அதிகமா இருக்குது. இன்னும் இவங்களுக்கு வந்துட்டு அதிகமான நெருக்கடிகளும் அதிகமா இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, எல்ஜிபிடிக்யூ உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்னு நெனைக்கிறேன். இதுல அதிக பேர் இருக்காங்க. இது என்ன மாதிரியான இதுல ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு ஒரு சந்தேகத்திலேயே தங்களுடைய வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அதிக நெகட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் திங்கிங் அதிகமாவே ஒரு இந்த நிலையில அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது. அதனால தான் வந்துட்டு ஐடென்டிட்டி ப்ராப்ளம், ஐடென்டிட்டி கிரைசிஸ் இவங்களுக்கு அதிகமாவே இருக்குது. 5த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, கிளைமேட் ஆங்சைட்டி அண்ட் குளோபல் அன்சர்டனிட்டி. இத இன்னும் கொஞ்சம் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில அதிகமான சேஞ்சஸ் இருக்கு. ஆங்சைட்டி அதிகமா இருக்குது. கிளைமேட் சேஞ்ச் அதிகமா இருக்குது. இதுலயும் பார்த்தீங்கன்னா, குளோபல் அன்சர்டனிட்டி நீங்க பார்த்தீங்கன்னா, பார்க்குற இடம்லாம் வயலன்ஸ், பார்க்குற இடம்லாம் வந்து டிசாஸ்டர்ஸ், அப்படியே பேண்டமிக் நம்ம உருவாக்குறதும், அது இயற்கையா வர்றது எத்தனையோ பிரச்சனைகள். அப்புறம் பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்கல் அ லோ, ஹை அதிக பேர் கஷ்டப்படுறாங்க. அதிக யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு இதில கஷ்டப்படுறாங்க. படிக்க வேண்டியது படிக்க முடியல. அச்சீவ் பண்ண வேண்டியது அச்சீவ் பண்ண முடியல. போக வேண்டிய இடத்துக்கு போக முடியல. பிக்காஸ் ஆஃப் த எக்கனாமிக்கல் ப்ராப்ளம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷன் எந்த இதில இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாரி தான். சைலன்ட் ஸ்ட்ரகிள்ஸ், அன்பேக்கிங் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்சைட்டி இதில தான் அதிக பேர் இருந்துகிட்டு இருக்காங்க. இத எப்படி வெளிய கொண்டு வரலாம்? இதில எப்படி வந்து நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பில்டிங் ரெசிலியன்ஸ் தான். அதாவது அவங்க கூட இருந்து அது கிளினிக்கலாவும், லைஃப் ஸ்டைல சொல்லிக் குடுத்தும் நம்ம வந்துட்டு வெளிய கொண்டு வரலாம். 2வது பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். சிபிடி இங்க அதிகமா யூஸ் பண்ணலாம். காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி அப்படின்னு சொல்லி அத யூஸ் பண்ணலாம். ஏன்னா, இங்க நெகட்டிவ் எனர்ஜி தான், நெகட்டிவ் தாட் தான் அதிகமா இருக்கும். அந்த நெகட்டிவ் தாட்டுக்கு பதிலாக வந்துட்டு பாசிட்டிவ் தாட்ட வந்துட்டு நம்ம வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணலாம் இங்க. 3வது பார்த்தீங்கன்னா, மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் ரிலாக்சேஷன் ரொம்ப முக்கியமானது. இத கூட நம்ம வந்து ஃபாலோ பண்ணி அவங்கள வெளிய கொண்டு வரலாம். 4வது ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாவும் இருக்குது. ஹெல்த்தி டிஜிட்டல் பவுண்டரீஸ். நேரத்த குடுங்க. எந்தெந்த நேரம் பயன்படுத்துறீங்கன்னு நீங்க ஒரு பவுண்டரி வச்சிருந்தீங்கன்னாவே, நீங்க அதிலிருந்து வெளிய வரலாம். 5வது இதுக்கு ஃபேமிலி ரொம்ப பக்கபலமா இருக்கணும். அது ஃபேமிலியா இருக்கட்டும், கம்யூனிட்டியா இருக்கட்டும், அவங்க கூட இருந்து சப்போர்ட் பண்ணா கண்டிப்பா வந்துட்டு அவங்கள வந்து அந்த ஆங்சைட்டிலிருந்து வெளிய கொண்டு வரலாம். 6வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமானது. உடல் ஆரோக்கியத்திற்கும் ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லீப். நல்லா தூங்குங்க. 7வது பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, மெடிகேஷன். மெடிகேஷன் எடுக்கிறீங்கன்னா, அத தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருங்க. நல்லா எக்சர்சைஸ் பண்ணுங்க. நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னாவே, இதிலிருந்து வெளிய வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ ஜென் இசட்டுக்கான இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நன்றி.